சார் எரிமலை ராமச்சந்திரன் சார். சார், அரசியல் ரீதியாக நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதிமுக தரப்பிலும் சரி மற்ற கட்சிகள் தரப்பிலும் சரி. கடந்த காலத்தில் ஆட்சிகளில் கியூமுலேட்டிவ் இன்சிடென்ட்ஸை வந்து எடுத்து பார்த்தா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், அதை எடுத்து போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அசோக்குமார் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். சார், இங்கே அண்டை மாநிலத்தையும் வெளிநாட்டையும் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்குற பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இங்கே 2.5 வயசு குழந்தை கற்பழிப்பு பண்ணி செத்து போயிருக்கு. அதுக்கு இங்கே இருக்கிற எந்த மாதர் சங்கமோ எந்த கம்யூனிஸ்ட் தோழர்களோ எந்த காங்கிரஸ்காரர்களோ இது வரைக்கும் யாராவது குரல் கொடுத்துருக்குறாங்க? 2.5 வயசு குழந்தை. ஆனால் அண்டை மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கேருந்து குரல் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா சார்? தொடர்ச்சியாக 2.5 வயசு குழந்தை, பால் மாறா குழந்தை கெடுத்துருக்குறாங்க. கெடுத்தோம் யாரு? திமுக காரங்க. சரிங்களா? விமானத்தில் போகும்போது கூட சுதந்திரமாக பெண் போக முடியல. அது யாரு? திமுக காரங்க. 14 வயசு பொண்ணை இங்கே வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு இல்லைங்களா? மதுராந்தகம் பக்கம் கூட்டு பாலியல் அது ஒரு முதியவரை அடிச்சு போட்டுட்டு மூதாட்டி 60 வயசு வயசான அம்மாவை கெடுத்துருக்கிறான். இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் யாரும் சொல்லக்கூடாதுன்னா, இது வந்து போய் நிறுத்து போன பிறகுதான் பேசணும்னா இது எப்படி சார்? இது நம்ம இந்த தவறுகளை எப்படி தட்டி கேட்கறது? இல்ல ராமச்சந்திரன் சார், யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒன்று. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து இது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அல்லது எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. உடனடியாக இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும், அரசு உட்பட யாருக்கும் அது மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனால் சிக்கல்கள் வந்து எங்கே இருக்குது, உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை பிரச்சனைகள் வந்து அரசு செய்கிறார்கள் அல்லது திமுக நிர்வாகிகள் செய்கிறார்கள், அது திமுக அந்த செஞ்சவங்க திமுக நிர்வாகின்னு அப்படி பாயிண்ட் பண்ணுமான்னு தான். இல்லை சார், நீங்கள் போதைப் பொருள் கடத்தல் முதல்வரோடு புகைப்படம் கல்லூரியில் அண்ணா கல்லூரியில் ஒருத்தர் பாலியல் பண்ணுறாரு, அவரும் புகைப்படம், அரசுக்கு உண்டான அரசியல்வாதிகளோட புகைப்படம் இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி நீங்கள் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆளும் ஆட்சியாளரோடு இருக்கிறோம், நாங்கள் எது வேணாலும் பண்ணுவோம், யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில் தானே இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்கே தான் அதிகமான பட்டியல் சமூக மக்கள் மீது கடுமையான வெட்டுறான் சார், கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறான் சார். ஒரே நேரத்தில் இந்திக்காரன் கூட சாதி பேதம் இல்லாத இந்திக்காரனை கூட வெட்டுறான் சார். ஆனால் இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டக்கூடாது, அப்படி தானே? அங்கே வெட்டி முடிஞ்ச உடனே மானாமதர்களை வந்து அங்கே உங்கள் கொலை நடக்குது, இதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. அப்போ எந்த கொலை நடந்தாலும் கேட்கக்கூடாது. அப்புறம் என்ன பார்வை இது சார்? குற்றம் நடந்தா அப்பதானே சார் சொல்லணும். இங்க வந்து அந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவருடைய கையாளாகாத தனம் தானே இது. உண்மையிலேயே ஆளுவை திறன் இருந்திருந்தா டிஜிபியை போட்டிருப்பாரா, போட்டிருக்க மாட்டாரா? அப்போ டிஜிபியை நியமிக்கிறது கூட அவருக்கு திறனற்ற முதல்வராக இருக்கும்போது நீங்க இதெல்லாம் எப்படி சுட்டி காட்டுறதுங்க? கரூர் சம்பவத்துல எப்படி அதிகாரிகளை வச்சு பேசினாங்களோ, கரூர் சம்பவத்துல எப்படி அதிகாரிகளை வச்சு பேசினாங்களோ அதே போல இந்த குற்றச்சாட்டுகள் அதிகாரி உள்துறை செயலாளர் அவங்க இவங்களை வச்சுட்டு இவங்க பேசுறதுக்கு திறன் இல்லாத, ஆட்சியாளர் பேசுற திறன் இல்லாத அதிகாரிகளை வச்சு பேசி இதை திட்டமிட்ட மழுப்ப பார்க்குற வேலையை இவங்க செய்கிறாங்களே. இல்லை சார், நேற்றே கூட அவர்கள் பொறுப்பு டிஜிபி அவர்களும் சரி உள்துறை செயலாளரும் சரி அவங்க வந்து இந்த யூபிஎஸ்சி விவகாரம் இதை பற்றி அவங்க பதிலும் சொன்னாங்க. ஏன் சார் பொறுப்பு டிஜிபி இருக்க, டிஜிபி ஒன்று சொன்னாங்க, நாங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அவங்க வந்து அங்கே பார்த்து பரிசீலனை செய்து உங்களுக்கு கொடுப்பார்கள், நாங்கள் போட போகிறோம், அதுதான் நேற்று அவர்கள் சொன்னாங்க. சார், நீங்கள் இந்த ஆட்சியில் திமுக காரர்களோடு கூட்டணியில் இருக்கிறவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கிறதில்லை சார். நீங்கள் புகார் பட்டியல் சமூகத்தில் ஒரு நபர் புகார் கொடுக்குறாரு, ஆதாரம்னா தரவு காட்டுறேன் நான், அவர் மீது மிரட்டி வழக்கு போட வைக்கிற காவல்துறை இங்கே இருக்கிறாங்களா இல்லையா? புகார் கொடுத்தவர்கள் மீது, பாதிக்கப்பட்டவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டு அது புகார் கொடுக்க போனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது இந்த ஆட்சியில். அது மட்டும் இல்லாத இங்கே யாருமே எதுவுமே பேசக்கூடாது. ஒரு நேரத்தில் திரு கருணாநிதி அவர்களுடைய கைது நேரத்தில் ஐயோ கொள்றாங்களேன்னு சொன்னதெல்லாம் அவதூறு இல்லை. காலை தூங்கி எஞ்ச உடனே கத்துனதெல்லாம் அவதூறு இல்லை. இளம் விதவிகள் பெருகி இருக்கிறான்னு திருமதி கனிமொழி பேசும்போதெல்லாம் அன்னைக்கு ஏதாவது நம்ம கேட்டிருக்கோமா?
மதுக்கடையினால் இளம் விதவைகள் பெருகி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, கேட்டிருக்கோமா? இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாத கெடுத்து குட்டி சவராக்குறான். அறம் சார்ந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் மீது இன்றைக்கு இப்படிப்பட்ட பெண்கள் மீது தெய்வமா வணங்குற, பெண்களை தெய்வமா வணங்குற இந்த மண்ணில் இப்படிப்பட்ட அராஜக ஆட்சி நடக்குது. இது யார் சார் தட்டி கேட்குது? ராமச்சந்திரன், இப்போ நீங்கள் சொன்னாங்க, அசோக் அவர்களும் சொன்னாங்க, எப்படி மெஷர்ஸ் எடுக்கிறோங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் இல்லையா? அதாவது இப்போ நேற்று அவர்கள் அதிகாரிகள் பேசுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடிலாம் இது பற்றியான அவேர்னஸ் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் போக்சோ வழக்கு வருது, அதை பற்றியான அவேர்னஸ் இல்லை. இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூலில், காலேஜஸில் இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பேட் டச்சை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் யார் அப்படின்னு. அப்போ அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, அதனால தானே இன்னைக்கு இருக்குது அப்படின்னு அவர் அதிகாரிகள் சொல்கிறாங்க தானே. உங்கள் வயசில் 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரத்தில் இறந்துருக்கிறதா, பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு இந்த வயசில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, யாருமே அதை அக்செப்ட் இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு நடக்குது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு பொய் சொல்லுது இந்த அரசு. ஆனாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த சார் 7 வயசுல இருக்கிற குழந்தைய பெண்ணையும் கெடுக்கிறான், 2.5 வயசுலையும் கெடுக்கிறான், 14 வயசுலையும் கெடுக்கிறான், 60 வயசுலையும் கெடுக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, காவல்துறை மீது இங்க இருக்கிற சமூக விரோதிகள் தொடங்கி யாருக்குமே அச்சம் இல்லை சார். ஏன்னா காவல்துறை என்பது வெறும் முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த காவல்துறை என்பது செயலற்று போய் இருக்கு. ஏன் செயலற்று போயிருக்கு? ஏன்னா முதல்வருக்கு சினிமா படம் பார்த்து கருத்து சொல்வதற்கு இருக்கிற இந்த நேரம், கிடைக்கிற நேரம், புகைப்படங்கள் எடுத்து சொல்வதற்கு கிடைக்கிற நேரம், அதுதான் இருக்கே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கோ பேசுவதற்கோ இங்க தயாராக இல்லை முதல்வர். இந்த கருத்தை இப்ப பேசுறாங்களா, அதிகாரி பேசுறாங்கல்ல, ஏன் இதை முதல்வர் பேசல? ஏன் சார் முதல்வர் பேசல? அவர் சம்பந்தப்பட்ட துறை தானே இது. இங்க பாதிக்கப்படுற மக்கள் அவருடைய ஆட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிற பெண்கள் தானே இருக்கு. ஏன் முதல்வர் இதுக்கு விளக்கம் கொடுக்கல? முதல்வர் சார்பா தானே சார் அரசு அதிகாரிகள். முதல்வர் கொடுக்க ஓட்டு கேட்கும் போது முதல்வர் சார்பா அதிகாரிகள் வந்து ஓட்டு கேட்டாங்களா?